பெரியார் தான் பெண்ணியத்துக்கு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமகால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் சனாதனம்ட்டு பூரா குருமார்களையும் கூட்டு காலை கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. நீ என்னத்துக்கு சனாதனம் பேசி தெரியல? எதுக்கு பேசி தெரியாங்க? நேர்பட பேசுன எப்படி வாழ்றியோ அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதி வாரி கணக்கெடுப்புனா அங்க சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லு. சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியார் எல்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்ப்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் சிவானந்தம். என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர் தான் 8 வழி சாலை, அவரே தான் 18 வழி சாலை என்றால் ஆகும்னா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைத்து பார்த்தேன். 15 ஆண்டுகள் அங்கே கழிச்சிட்டோம். அதனால நமக்கு அது சரியா வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலிமொழி வெட்டி சாத்த சரியா இல்லை. நான் பேசுனதை கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கேன். நீ அதை பேசி ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் தான் பெரியார் தான் பத்தி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வாரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. அதெல்லாம் கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்துல வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தாய்மொழி தமிழில கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளாத நீங்க தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள். தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீர்களா சொல்லுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். அவன் பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய 38 ஆண்டுகளுக்குள், அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாக்கள் எழுதுகிற ஆற்றப்பட்டவன். அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர, பாட்டன் சோமசுந்தர பாரதி. பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை செலுத்தவன், வல்லவன் என்று பொருள். இவன் பேரு சுப்பையா, சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரல. 2 பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள். 2 பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார்கள். 38 வயதுக்குள் இவ்வளவு. பாரதி கிட்ட போய், பாரதி நீ ஏன் நீ எல்லாத்தையும் பாடினியே பாரதி,
நீ ஏன் தாலாட்டு பாடல? குயில் பாட்டு பாடுறான், குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான், தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி? அது விழித்துக் கொண்டு இருப்பவனுக்குத்தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. ஆனால் எண்ணின மக்கள் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பார்க்கல அந்த வேணும். ஒரு தாலாட்டை பாடாதவன் பாரதி பாடல. பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பெரும்பாவலர் நம்முடைய தாத்தா பாவலர் பெருஞ்சித்தனார் போன்றவர்கள்லாம் பாரதியின் வழித்தோன்றர்கள் தான். ஒரு புது ரத்தம் பாய்ச்சியவன். அதான் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்றது காரணம் தான். இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்ப ஏன்னா நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யாரை பிடிக்கல சொல்லு. உனக்கு யாரை பிடிக்கல அவனை புகழ்ந்துடுறான். அவ்வளவுதானே. திராவிடம் ஒழிக கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க. இன்னி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க. அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறோம்னா வாழணும். நீ தோற்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீங்க கீழே போயிடுவேன். அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்டை சேர்த்துக்கிட்டு ரெண்டை கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அதான் மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றில் நீ செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படி மாதிரிலாம் கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால் செய்ய முடியாத நீ செய்கிற. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி. தம்பி, என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அவர் போயிட்டா அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போங்க ரொம்ப நன்றி. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒன்று சிதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிரும். சமரசமில்லாத பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம். பாரதி சொல்றாள், அச்சம் தவிருங்கிறான்ல தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி. அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைங்கிறான். அஞ்சாத பரம்பரையில் வந்தவன். அதேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை.
பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதிக்கு நாம் அவனுடைய பெரும்புகளை போற்றுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நிகழ்வை நிகழ்த்த நான் துடிப்பேன். அது நிகழாமல் போகிறது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு அவருடைய புகழை போற்ற ஒரு கூட்டம் நடத்தணும்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் அனுமதி தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆனால் வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பெருகதி அப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வாருடைய பெரும்புகள் போற்றுகிற பெருங்கூட்டம் ஒரத்த நாட்டிலே நடக்க இருக்கிறது. வேளாண்மையின் அவசியத்தை, உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தலைப்பிலே நாம் அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் வந்து நம்முடைய அப்பாவின் பெரும்புகளை போற்ற கூடுவீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் ஒரு உறுதியேற்போம். அவன் கண்ட கனவு அதை நிறைவேற்ற வேண்டும். திசையெல்லாம் உலகமெல்லாம் தமிழோசை பரவும் வகை நாம் செய்தல் வேண்டும். தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் ஒரு பேரனாக, ஒரு தமிழ் மகனாக நான் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.